தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சென்னை மாநகர காவல்துறை போராடிய பெண்கள் மீது நடந்து கொண்ட அத்துமீறலை கண்டித்தும் இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கலாம், நாளைக்கு ஒரு கட்சி இருக்கலாம், அடுத்த ஆண்டு வேற ஒரு கட்சி வரலாம். ஒப்பந்தத்துக்கு விடுவது என்கிற ஒரு தவறான கொள்கை முடிவை நீங்கள் எடுத்தீர்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை கடிகளவும் ஏற்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது பணி நிரந்தரம் என்பதை தவிர மற்ற கோரிக்கைகள் எல்லாம் பேசலாம். 86 நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இவ்வளவு நாள் தொடர்வதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையை தவிர ஏதோ போராடியே தீர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கவில்லை. தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தாராளமய கொள்கை அமலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்திய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு துறைகளில் என்ன மாதிரியான கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதையே தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமா அமல்படுத்துகிறார். அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லாமல் போனால் அரசுக்கு எதிரான மனநிலைதான் தமிழகத்திலே அதிகரிக்கும். ஏறத்தாழ 3000 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தர வேண்டியிருக்கிறது. இதுல ஒன்றிய அரசாங்கத்தை இரண்டிக்க முடியாது, வேற ஏதோ ஒரு காரணத்தையால் சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் தர வேண்டிய பணம் இது. இதையெல்லாம் தொழிலாளர் நலன் சார்ந்த அரசு இது என்று சொல்வதில் மிகப்பெரிய சங்கடத்தை எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை ஆட்சியாளருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை, இவர்கள் எல்லாம் இல்லாமல் இந்த ஆட்சி இல்லை, இவர்கள் எல்லாம் வாக்களிக்காமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. தொழிலாளர் இயக்கத்துடைய நலனில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அரசு உதவிகளும் கல்லூரிகளை எல்லாம் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிக் கொள்ளலாம். இவ்வளவு காலமும் அரசு உதவி பெற்று வளர்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள் மொத்தமும் தனியார் முதலாளிகளுக்கு முழுக்க முழுக்க சொந்தமாக மாறிவிடும். ஆகவே ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இத்தகைய தமிழக நலனுக்கு விரோதமான, தமிழக மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். தமிழகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரை ஒரு வீரியமிக்க போராட்டத்தை நீங்கள் நடத்தினீர்கள். அந்த போராட்டம் அது ஏதோ 5வது 6வது மண்டலத்துக்கான போராட்டமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது, எவ்வளவு கொடூரமான சுரண்டலுக்கு இந்த தொழிலாளர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், இதில் அரசாங்கம் தான் போட்ட அரசாணையை எப்படி செயல்படுத்தாமல் மோசடி செய்கிறது என்பதையெல்லாம் பொது சமூகத்தின் முன்னால் அம்பலப்படுத்திய மிகப்பெரிய போராட்டமாக அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடைபெற்ற போராட்டம் இருந்தது என்பதை மிக பெருமையோடு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் அவரவர்களுக்காக போராடுவதற்கே தயங்கக்கூடிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியுடைய தொழிலாளர்கள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுப்பது, ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்துவது, கடுமையான அடக்குமுறைக்கு மத்தியில் இரவு பகலாக பெண்கள் தெருவிலே படுத்து கிடந்து இந்த சாதனையை நீங்கள் நிகழ்த்தியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு மனமறிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றம் 13ஆம் தேதி அப்புறப்படுத்துவது என்கிற அந்த மோசமான உத்தரவை பிறப்பிக்காமல் போயிருந்தால் இங்கே நடத்துகிற இந்த போராட்டம் இதுவரை அங்கேயே தொடர்ந்திருந்தாலும் தொடர்ந்திருக்கும். நிப்பன் மாளிகைக்கு முன்பாகவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் நான் ஆச்சரியப்பட போவதில்லை. இருந்தாலும் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை பயன்படுத்தி தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஏதாவது ஒரு வகையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்கிற தந்திரமான நடவடிக்கையை ஆட்சியாளர்கள் மேற்கொண்டார்கள். அதனால்தான் இந்த சென்னை மாநகரத்திற்கே சம்பந்தமில்லாத ஏதோ ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் இங்கே நடைபாதைக்கு இடையூறாக இவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று போட்ட ஒரு பொதுநல வழக்கை அவசரமாக சென்னை உயர்நீதிமன்றம் விவாதித்து உடனடியாக அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை அவர்கள் வழங்கினார்கள். உடனடியாக மறுநாளே உயர்நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை கண்டித்தும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவது என்கிற பெயரில் சென்னை மாநகர காவல்துறை போராடிய பெண்கள் மீது நடந்து கொண்ட அத்துமீறலை கண்டித்தும் இதே இடத்தில் அனுமதி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடனடியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி
காவல்துறையினுடைய அத்துமீறலுக்கு கடுமையான எதிர்ப்பினை நாங்கள் தெரிவித்தோம். போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கலாம், நாளைக்கு ஒரு கட்சி இருக்கலாம், அடுத்த ஆண்டு வேற ஒரு கட்சி வரலாம். ஆனால் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை என்பது அவ்வப்போது வரக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கருணையினால் தான் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற அவநிலைமை ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்தமான தேசத்திற்கு, குறிப்பாக உழைப்பாளி மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஆகவே போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. எதற்காக நாம் போராடுகிறோம்? உயிர் வாழ்கிற உரிமையையும் இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. உயிர் வாழ்வது என்று சொன்னால் ஏதோ மிருகங்களைப் போல, ஏதோ விலங்குகளைப் போல கிடைத்ததை கிடைத்த இடத்தில் உண்டு, கிடைத்த இடத்தில் உறங்கி எழுவதல்ல உயிர் வாழ்கிற உரிமை என்பது. உயிர் வாழ்கிற உரிமை என்பது சுதந்திரமாகவும் கௌரவமான முறையிலும் அந்த வாழ்க்கை என்பது இருக்க வேண்டும். நாம் கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமான வேலை என்பது வேண்டும். நாம் கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நியாயமான சட்டப்படியான ஊதியம் என்பது உபயோகப்படுத்தப்பட வேண்டும். நிரந்தரமான வேலையும் பாதுகாப்பான ஊதியமும் இல்லை என்று சொன்னால் எப்படி நாம் உயிர் வாழ முடியும்? எப்படி நாம் கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அதற்கான போராட்டத்தை தான் நீங்கள் துவக்கினீர்கள். தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாநகராட்சிகளில், நகராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தை அவ்வப்போது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் நடத்துகிற போராட்டம் என்பது கௌரவமான ஒரு வாழ்க்கைக்காக, சட்டப்படியான ஊதியத்திற்காக. தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட அரசாணையை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். நம்ம புதுசா ஒண்ணு போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட அரசாணையின்படி எங்களுக்கு ஊதியத்தை வழங்குங்கள். ஏற்கனவே மாநகராட்சி பணியாளர்கள் என்கிற முறையில் நாங்கள் இருக்கிறோம், அது தொடர வேண்டும். ஒரு பணி பாதுகாப்பு என்பது வேண்டும். இதுல என்ன அரசாங்கத்துக்கு சிரமம் இருக்க முடியும்? நீங்கள் தவறான ஒரு கொள்கை முடிவை எடுத்து ஒப்பந்தத்துக்கு விடுவது என்கிற ஒரு தவறான கொள்கை முடிவை நீங்கள் எடுத்தீர்கள். அது தொழிலாளர்கள் சோர்ந்திருந்த நேரத்தில், அது தொழிலாளர்கள் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக தங்களுடைய பணியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிற போது அதை உணர்ந்து அங்கீகரிப்பதற்கு பதிலாக மற்ற இடங்களில் எல்லாம் ஒப்பந்தம் விட்டுவிட்டோம், மற்ற இடங்களில் எல்லாம் குறைந்த கூலிக்கு அவர்கள் வேலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நீங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது எந்த விதமான நியாயமாக இருக்க முடியும்? எந்த விதத்தில் இதை ஏற்க முடியும்? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை இந்த தூய்மை பணியாளர்களுடைய 5வது 6வது வட்டத்துடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது கடிகளவும் ஏற்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். இது இங்கே கூட்டத்திலே பேசுவது மட்டுமல்ல, அமைச்சர் அவர்களை சந்தித்த போதும், நகராட்சி துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களை சந்தித்த போதும், இந்த மாவட்டத்துறை அமைச்சர் என்கிற முறையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்த போதும் இதை நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். மற்ற இடத்தில் அவர்கள் போராடவில்லை. ஆகவே நீங்கள் மீண்டும் அங்கே வந்து இவர்கள் வைத்திருப்பதை போல் மீண்டும் அவர்களை எல்லாம் நீங்கள் மாநகராட்சி பணியாளர்கள் ஆக்குங்கள் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைக்கவில்லை. அது ஏற்கனவே அவர்கள் குறைந்த குறைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 62 அரசாணையின்படி கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. போராடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக அரசு இருக்கும். போராடுகிறவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை நியாயமானது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டுமே தவிர மற்ற இடத்திலெல்லாம் இப்படித்தான் இருக்கிறது என்று இந்த போராட்டத்தை அதனால் முடிக்க வேண்டும், ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுவது, அமைச்சர்கள் சொல்லுவது என்பது ஏற்கக்கூடியதல்ல என்பதை அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறோம். அவர்கள் என்னிடத்திலே அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது பணி நிரந்தரம் என்பதை தவிர மற்ற கோரிக்கைகள் எல்லாம் பேசலாம் என்றுதான் என்னிடத்திலே தெரிவித்தார். அதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. கடைசியாக நீதிமன்றத்திலே வழக்கு அவர்களுக்கு சாதகமாக வரும் என்கிற ஒரு சமிக்கை அவர்களுக்கு கிடைத்ததா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த முயற்சி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம் என்கிற முறையில் அவர்கள் அப்புறப்படுத்துதல் என்கிற
ஒரு உத்தரவை பெற்று மொத்தமும் அந்த நேரத்தில் கடுமையான அடக்குமுறைக்கும் போராட்டத்தை சீர்குலைப்பது என்கிற நிலையில் போய் அது முடிந்துவிட்டது. ஆகவே இப்போதும் அன்றைக்கு அப்படியெல்லாம் நீதிமன்றத்துடைய உத்தரவை அமல்படுத்துவது என்கிற பெயரில் ஒரு சீர்குலைவு நடவடிக்கையிலே அதிகார வர்க்கம் ஈடுபட்டாலும் இன்றைக்கும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து தோழர் பாரதி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஏதாவது ஒரு வடிவத்தில் 86 நாட்களாக இந்த போராட்டத்தை தொழிலாளர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆட்சியாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் நிர்பந்திக்கக்கூடிய வகையிலேயும் இந்த 86 நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இவ்வளவு நாள் தொடர்வதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையை தவிர ஏதோ போராடியே தீர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கவில்லை. நமக்கு என்ன ஆசையா? மாசக்கணக்காக போராட வேண்டும், கடுமையான மழையில், கடுமையான வெயிலில் அல்லது கடுமையான போலீஸோடைய அடக்குமுறைக்கு மத்தியில் போராடிய தீர வேண்டும் என்பதற்காக நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கவில்லை. இது நம்முடைய வாழ்வாசாவா போராட்டம் என்கிற முறையிலே தான் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். ஆகவே இந்த போராட்டம் இன்றைக்கு உண்ணாவிரதத்தை முடித்தாலும் கூட இந்த கோரிக்கை எப்போது நிறைவேறுகிறதோ அப்போதுதான் போராட்டம் நிரந்தரமாக முடிவுக்கு வருமே தவிர இன்னைக்கு உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறதுனால போராட்டம் முடிவுக்கு வர. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் தாராளமய கொள்கை அமலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கத்தினுடைய விளைவாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் அல்லது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு துறைகளில் என்ன மாதிரியான கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதையேதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அமல்படுத்துகிறது. ஆனால் தொழிலாளர்கள் விழிப்படைந்து போராடுகிற போது அந்த போராட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளுடைய நியாயத்தை உணர்ந்து அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லாமல் போனால் அரசுக்கு எதிரான மனநிலைதான் தமிழகத்திலே அதிகரிக்கும். சமீபத்தில் தான் ஏறத்தாழ 62 நாட்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடைபெற்று 62வது நாளிலே தான் அது முடிக்கப்பட்டிருக்க. இத்தனைக்கு அவர்கள் வைத்தது புதிய கோரிக்கை எதுவும் கிடையாது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்களிடமிருந்து பிடிக்கப்பட்ட பணத்தை கொடுங்கள். இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற எங்கேயும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களிடமிருந்து பிடிக்கப்பட்ட பணத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்பதுதான் 62 நாட்கள் போராட்டத்துடைய மையமான கோரிக்கை. ஆனால் அரசாங்கம் இவர்களிடமிருந்து பிடித்த பணத்தை எல்லாம் வேறு பல செலவுகளுக்கு செய்துவிட்டு ஓய்வு பெற்று செல்கிற போதும் வெறுங்கையோடு போக்குவரத்து தொழிலாளிகளை அனுப்பியது ஏதாவது நியாயமா? அவர்கள் பல ஆண்டுகளுக்கு காலமாக காத்திருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தருவோம் என்கிற உறுதிமொழியை பெறாமல் அந்த போராட்டத்தை முடிக்க முடியாது என்ற நிலையிலேதான் இப்போது அமைச்சர் அவர்கள் தலையிட்டு ஜனவரிக்கு அனைத்து தொகைகளையும் ஏறத்தாழ 3000 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தர வேண்டியிருக்கிறது. இதுல ஒன்றிய அரசாங்கத்தை இரண்டிக்க முடியாது, வேற ஏதோ ஒரு காரணத்தையோ சொல்ல முடியாது. முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் தர வேண்டிய பணம் இது. ஜனவரி இறுதிக்குள் மொத்த பணத்தையும் கொடுத்து விடுகிறோம் என்கிற உத்தரவாதத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் தொழிற்சங்க தலைவர்களோடு பேசி உறுதிப்படுத்தியதற்கு பிறகுதான் அந்த நீடித்த போராட்டம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் அதை வேறு விதமான நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்கவே முடியாது. என்னிடமிருந்து பிடித்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று அரசாங்கம் எப்படி சொல்ல முடியும்? அரசாங்கம் புதிதாக ஏதாவது ஒரு சலுகை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டால் அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று கூட சொல்ல முடியும், அல்லது ஏற்க முடியாது என்று சொல்ல முடியும். ஆனால் என்னிடமிருந்து பிடித்த பணத்தை தரமாட்டேன் என்று எப்படி அவர்களால் சொல்ல முடியும்? ஆனால் அதற்கான ஒரு உத்தரவாதத்தை பெறுவதற்கு ஒரு நீடித்த போராட்டத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் இங்கே நடத்த வேண்டியிருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சங்க வைக்கிற உரிமைக்காக சாம்சங் தொழிலாளர்கள் ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்த வேண்டி வந்தது. இதையெல்லாம் தொழிலாளர் நலன் சார்ந்த அரசு இது என்று சொல்வதில் மிகப்பெரிய சங்கடத்தை எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை ஆட்சியாளருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை, இவர்கள் எல்லாம் இல்லாமல் இந்த ஆட்சி இல்லை. இவர்கள் எல்லாம் வாக்களிக்காமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. பிஜேபி எதிர்ப்பது தமிழகத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது.
அதுல எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, அது தொடர வேண்டும். ஆனால் அதை மட்டுமே ஒரு அரசியல் ரீதியான காரணத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு தொழிலாளர் வர்க்கத்துடைய நலனில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரம், அல்லது இப்போது சமீபத்திலே தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டம் என்கிற பெயரில் கடந்த 17ஆம் தேதி ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவர்கள் இதெல்லாம் எந்த அதிகாரிகள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்றே தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. அவையெல்லாம் நேற்று முந்தானால் உருவானதல்ல. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்து தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கை அவர்கள் ஆற்றியிருக்கிறார். தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியில் சிறந்த மாநிலமாக, அதிகமான எழுத்தறிவு பெற்ற மக்கள் உள்ள மாநிலமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தனியார் உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. ஆனால் இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டம் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை எல்லாம் அவர்கள் விரும்பினால் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிக் கொள்ளலாம். அரசாங்கம் இப்போது அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிதி உதவியை ரத்து செய்துள்ளோம். அவங்களுக்கு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க என்ன பெருசா பணம் கொடுத்துருங்க? ஆசிரியர்களுக்கு சம்பளத்துக்கு பணம் தருங்க. அவன் தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நீங்கள் அறிவித்து விட்டால் ஒவ்வொரு மாணவரிடமிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பெறுவதன் மூலமாக இவ்வளவு காலமும் அரசு உதவி பெற்று வளர்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள் மொத்தமும் தனியார் முதலாளிகளுக்கு முழுக்க முழுக்க சொந்தமாக மாறிவிடும் என்பதைத்தான் இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை தனியார் முதலாளிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த பல்கலைக்கழகத்துக்கான பரப்பளவை குறைத்து விட்டீர்கள். 100 ஏக்கர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையிலே ஒருவன் பல்கலைக்கழகத்தை துவக்க வேண்டும் சொன்னால் 25 ஏக்கர் இருந்தா போதும். 25 ஏக்கர் இருந்தா போதும். இந்த ஒரே ட்ரெயினை 4 ட்ரெயினா விடுறான் பாருங்க. முதல் நாள் ஒரு பேரு, அது திரும்பி வந்ததுன்னா அடுத்த நாள் ஒரு பேரு, அப்புறம் திரும்பி வந்ததுன்னா இன்னொரு ஊருக்கு போது இன்னொரு ஊர்ல பேரு, இப்படி ஒரே ட்ரெயின் 3-4 ட்ரெயினா போயிட்டு தெரியுமா உங்களுக்கு? மும்பைக்கு போச்சுன்னா மும்பை எக்ஸ்பிரஸ், அதே சேலத்துக்கு போச்சுன்னா சேலம் எக்ஸ்பிரஸ். ஒரே ட்ரெயின் தான், ஒரே தண்டவாளம் தான், ஒரே சக்கரம் தான், ஒரே ரயில் பெட்டி தான். அந்த மாதிரி இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லா விதமான பாடங்களையும் பட்டங்களையும் பட்ட படிப்புகளையும் அவர்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். ஒரே ஆசிரியர் பலவிதமான வேஷம் போடுவார். ஆகவே ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தால்தான் அங்கே சேர முடியும் என்று சொன்னால் சாதாரண ஏழை எளிய மாணவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய குழந்தைகள் அந்த கல்லூரிகளில் படித்து நம்பிக்கின்ற மாணவர்கள் என்ன கதிக்கு ஆளாவார்கள்? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இத்தகைய தமிழக நலனுக்கு விரோதமான, தமிழக மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இத்தகைய பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. ஆகவே உங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை, இந்த நியாயமான போராட்டம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. அரைகுறையாக அல்ல, பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே திரண்டு காலையில் இருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர் தோழர்களுக்கும், இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும், இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு மக்களுடைய குரலுக்கு ஆதரவாக மக்களுடைய கோரிக்கைகளை வழிமுறைத்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி.